சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எம்எல்எம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதான் அந்த படத்தில் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதாவது அப்போ அந்த காலகட்டத்தில் பாம்பு வச்சு இந்த எம்எல்எம் அப்படின்ற விஷயத்தை வச்சுலாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட மெயின் கருவாகவே வரும். அதுக்கப்புறம் அதனால் ஏற்படுற பாதிப்பை வந்து ஹீரோ எப்படி அனுபவிப்பார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து அழகாக வினோத்தை வந்து சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார். ஒரு அருமையான படம் அது. அந்த படத்தில் வந்து ஒரு வசனம் வரும். என்ன அப்படின்னா, ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும். அப்படி இருந்தால் தான் அவனை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த படத்தில் உதாரணங்கள் வரும். அதேமாரி ஏமாற்றுவர் அந்த ஹீரோ. அதே மாதிரியான சம்பவங்கள் தான் இப்போ நிறைய நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆருத்ரா ஒரு ஏமாற்று கம்பெனி ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்க. ஹிஜாவோ அப்படின்ற ஒரு கம்பெனி. இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்எம் கம்பெனி. மக்களோட ஆசையை தூண்டி அவங்கள்ட்ட எதுவும் பணத்தை வாங்கிட்டு நான் இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு திருப்பி தருவேன் அப்படின்ற முறையில் எல்லாம் பண்ணி ஏமாற்றிட்டு பல லட்சம் கோடிகளை ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அவங்கள நம்ம போலீஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்கும். சரி, இதையே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, 29ஆம் தேதி நான் இந்த வீடியோ 30ஆம் தேதி எடுக்கிறேன். 29ஆம் தேதி கோயம்புத்தூரே வந்து கோயம்புத்தூருக்கு முன்னாடி, அதாவது சேலத்துலேருந்து போனீங்கன்னா கோயம்புத்தூர் என்ற பார்டரில் வந்து நீலாம்பூர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த நீலாம்பூரில் தான் எல்என்டி பைபாஸ். அந்த எல்என்டி பைபாஸ் வழியாக போனால் பாலக்காடு போகலாம். அந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு காலேஜ் இருக்குது. அது பக்கத்தில் மிகப்பெரிய கூட்டம் காலையிலே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வேனில், லாரியில், டெம்போவில் அப்படின்னு சொல்லிட்டு செம கூட்டம் வந்துச்சு. என்னடா அப்படின்னு போலீஸ்காரங்களே ஒன்றும் புரியல. திடீர்னு ஏன்டா இவ்வளோ பேர் ஏன்டா கூடுறாங்க? எந்த கட்சி மீட்டிங் இல்லையே, எந்த அரசியல்வாதியும் கூப்பிடலையே, ஒரு சினிமா ஷூட்டிங் கூட கிடையாது, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது. MyV3 ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்லேருந்து மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அப்படி என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு எம்எல்எம் கம்பெனி தான். அதாவது மோசடி பண்ணிட்டாங்களா அப்படின்னா, மோசடி பண்ணினதா ஒரு மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவர் வந்து அந்த ஓனர், அந்த ஃபவுண்டர் இருக்காங்களா, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபவுண்டருக்கு அந்த MyV3 ஆட்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. பல்லாயிரம் பேர். என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா, 29ஆம் தேதி காலையிலேருந்தே வந்து மக்கள் வந்து அந்த எல்என்டி பைபாஸில் கோயம்புத்தூரில் கூட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டம் அதிகரிக்க அங்கே லோக்கலில் உள்ளவங்கலாம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம் வருது, என்ன பிரச்சனை, டிராஃபிக் ஆகுது. அதாவது ஒரு மெயின் சாலை அது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, சேலத்துலேருந்து பெங்களூர்லேருந்து சரி, சேலத்துலேருந்து சரி, நம்ம சென்னையிலேருந்து சரி, கேரளா பார்டரை வந்து அது கேரளா உள்ளே போகணும் அப்படின்னா அந்த வழியாக தான் போய் ஆகணும். அது எல்என்டி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைபாஸுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு காலேஜ் பக்கத்தில் மிகப்பெரிய கூட்டம் கூடுது. 2 சைட்லையுமே வண்டிகளை நிப்பாட்டிக்கிறாங்க. ரோடு முழுக்கவே வந்து கூட்டம், லேடிஸு அண்ட் ஜென்ஸு, வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கூடுறாங்க. போலீஸுக்கு தகவல் போது போலீஸ் அங்கே வராங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து எங்களுடைய ஃபவுண்டர், எங்களுக்கு பணம் தந்துட்டு இருக்கிற, நாங்கள் வருமானம் பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய ஃபவுண்டரை வந்து கைது பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அவர் கைது பண்ணக்கூடாது, இந்த கேஸை வாபஸ் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து போலீஸ்காரங்க மத்தியில் அங்கே உள்ள கூடியிருந்த மக்கள், அதை லேடிஸ், நிறைய வீடியோலாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிட்டாக போட்டிருக்காங்க. என்ன டீட்டெயில் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டீட்டெயில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சொல்கிறாங்க, அந்த லேடிஸ்லேருந்து எல்லாம் வந்தவங்க, நாங்கள் வந்து மாதம் 54,000 சம்பாதிக்கிறோம், டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சொல்கிறப்போ போலீஸ்காரங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அதுக்குள்ளே அங்கே வராரு அந்த ஃபவுண்டர். யார்? கோயம்புத்தூரை சேர்ந்த, கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு அப்படின்னு நினைக்கிற அவர். அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் சக்தி ஆனந்தன். அதாவது MyV3 ஆட்ஸோட ஃபவுண்டர். அவர் தான் அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டராக இருக்கார். அவர் வந்து அங்கே வரார் காரில். அந்த முன்னாடி ஷீட் இருக்கும் பாருங்க, அதை ஏறி நின்று பார்க்குற மாதிரி, அது மூலயமா வந்து பார்க்குறாரு. அதாவது சன் ஷீட் சொல்லுவாங்க, நம்ம கார் வச்சு தான் நமக்கு தெரியும். அது மூலயமா ஏறி மேலே நின்று எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்றாரு. பெரிய அரசியல்வாதி மாரி, ஒரு மிகப்பெரிய அரசியல் கூட அப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியல. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வண்டி வருது, காரு, அந்த கார் மேலே நின்றுட்டு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் கை கொடுக்குறாங்க. ரொம்ப இது பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியே கூட்டம் போயிடுதுன்னு வச்சுக்கலாம்.
போலீஸ்காரங்க நிப்பாட்டி ஒரு டாடா ஏசி ஏற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி மைக்கை பிடிச்சி பேச சொல்கிறாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போகுது. போனதுக்கப்புறம் வந்து நான் பேசுகிறோம், இந்த கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு நான் வந்து மேல் இடத்துல கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த கூட்டத்தை கலைக்க சொல்லுங்கள், மிகப்பெரிய இஷ்யூ ஆகும், நிறைய டிராஃபிக் ஏற்படுது, அதனால் மக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன இது வருமோ அதுக்கான இது வந்து நாங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அதுக்குள்ளே சமாதானம் ஏற்படுத்தி திருப்பி அவரே ஒரு மைக்கை பிடிச்சி சொல்கிறாரு, மக்களை நீங்கள் எல்லாம் கலைஞ்சி போங்க, பாதுகாப்பாக போங்க, அவங்கவுங்க ஊருக்கு போங்க, சேஃப்டியாக போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறதா வட்டாட்சியர் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த நிலை என்ன, அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம யூடியூப் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு நியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் கலைஞ்சி போக சொல்கிறாங்க. என்னடா இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக உள்ளே போய் பார்த்தேன். MyV3 Ads அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து இது வரைக்கும் 50 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் எப்படி உள்ளே போனாங்க அப்படின்னா இது ஒரு MLM ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. MLMன்றது என்கிட்ட நான் ஒரு ஃபவுண்டராக இருக்கணும்னு வச்சுக்கலாம், நான் ஒரு ப்ராடக்டை விற்கணும். ஆம்வேலாம் அப்படி தான், ஆம்வே இந்த பிஸ்னஸ்லாம் கூட அப்படி தான் வந்துச்சு முன்னாடி. நான் ஒரு ப்ராடக்டை விற்கணும், நான் 10 ரூபாய்க்கு ஒருத்தட்ட கொடுத்துட்டு இதை நீ 10 பேர்கிட்ட கொடுத்து நீ விற்று கொடுத்தனா உனக்கு வந்து இவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அவன் என்ன பண்ணுவான், 10 பேர்கிட்ட அந்த ப்ராடக்டை 10 என்கிட்ட 10 பொருள் வாங்குவான், 10 பேர்கிட்ட கொடுப்பான், அவங்கள்ட்ட அந்த 10 பேர் இன்னும் 10 பேர் சேர்ப்பாங்க. அப்படி சேர்ந்து பல லட்சம் பேர் சேர்க்கறதா வந்து MLM அப்படின்ற கம்பெனி. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, கும்பிடு போட்டு பல லட்சம் கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இது இப்படி தான் நடக்கும். என்னைக்கு பணம் வருது அவங்களுக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வந்து என்னைக்கு புதுசாக சேர்றவன் வந்து ஸ்டாப் ஆகுதோ அப்போ அப்படியே இழுத்து மூட்டு போயிடுவாங்க. அதாவது என் பணத்தை வாங்கி இவனுக்கு கொடுப்பான், இவன் பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுப்பான், அவன் பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுப்பான், சின்ன கமிஷன் நான் எடுத்துப்பேன், அப்படியே வளர்ந்துட்டு போகிறது தான். கமிஷனில் பெரிய தொகையை வரும், நான் கமிஷன் மட்டும் தான் அவங்க கொடுப்பேன், பெரிய தொகையை நான் ஆட்டையை போட்டு நான் சம்பாதிச்சுட்டு நான் ஊரை விட்டு துபாயோ இல்லை அமெரிக்காவோ இல்லை லண்டனோ போயிட்டு செட்டில் ஆகிட்டு முடிச்சிடுவேன். என்னை போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கும், என்னோடய லைஃபே முடிஞ்சிடும். அந்தமாரி தான் இந்த MLM கம்பெனி. இது வரைக்கும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன கம்பெனிலாம் இது வரைக்கும் நான் எதையும் பார்த்ததில்ல. ஒன்று ஆம்வே போயிட்டுருக்கு, அப்புறம் 2-3 கம்பெனிலாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பெரிய நிறுவனங்கள், ஃபாரின் நிறுவனங்கள் கரெக்டாக வந்து சந்தையை பிடிக்கிறதுக்காக ப்ராடக்ட் விற்று குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்று பண்ணாங்க, அவங்க வெற்றி அடைஞ்சு போயிட்டுருக்காங்க. சரி, அதை ஒரு பக்கம் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டெக்னிக். விளம்பரம் பார்த்தாலே உனக்கு பணம் வரும். அதாவது யூடியூப்பில் உன்னுடைய மொபைலில் யூடியூப் உள்ளே போயிட்டு இவங்க ஆப் இருக்கிற அந்த ஆப் மூலிமா உள்ளே போய் அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கணும். 2 மணி நேரம் பார்க்கணும். டெய்லி 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 360 ரூபா சம்திங் நினைக்கிறேன், அது வரைக்கும் பணம் வரும். 1800 ரூபா வரைக்கும் பணம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட டெக்னிக், இவங்களோட புது டெக்னிக்கு. சரி, என்னடா விளம்பரம் போய் நீ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம சைன் பண்ணி உள்ளே போய் அது விளம்பரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 5 ரூபா 2 மணி நேரம் பார்த்தா 5 ரூபா ஏறுது. இதே ஒரு 10 நாள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நிறையா அதில் ஆப்ஷன் நிறையா இருக்குது. ரெஃபர் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணினா இவ்வளோ கமிஷன் தரேன் அப்படின்ற மாதிரி. அந்த ரெஃபர் பண்ணி அவன் ஃப்ரெண்டு அதை அக்செப்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிட்டா இவங்களுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா 1000 ரூபா அப்படின்ற கமிஷன். சரி, பரவாயில்லையே, நம்ம வேலைக்கும் போகிறோம், இதுலேயே நைட்டாக வருமானம் வருது, இவங்க சொல்கிறது என்னன்னு கேட்போம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட ப்ரொடக்ட்டு, இவங்களோட சின்ன ஆயுர்வேத ப்ரொடக்ஷன்லாம் வைக்கிறாங்க. என்னமோ சொல்கிறாங்க 12-13 சொல்கிறாங்க. அந்த கேப்சூல்லாம் வைக்கிறாங்க. அந்த கேப்சூலை வாங்கி நீங்கள் 10 பேருக்கு சேல்ஸ் பண்ணினா இவ்வளோ லாபம் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 500, அதாவது 2000 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு தரேன். அந்த மாரிலாம் கூட அதில் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. இல்லை அப்படின்னா 3000 ரூபா கட்டினா உங்களுக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் வரும். 10,000 ரூபா கட்டினா மாதம் உங்களுக்கு ரிட்டர்ன் இவ்வளோ வரும். 1 லட்ச ரூபா கட்டினா மாதம் இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு 360 ரூபாயிலேருந்து 1,21,000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டலாம். 1,20,000 நான் கட்டினேன் அப்படின்னா மாதம் எனக்கு 10,000 ரூபா அவங்க எனக்கு வந்து ஃபண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய பேர் லேடி சொல்லியிருக்காங்க எனக்கு 54,000 மாதம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உள்ளே போய் நம்ம பணத்தை கொடுத்தா தான் என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்றது தெரியும். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, நான் போகலை அந்த ஆப்புக்குள்ளார. ஸோ இப்படி பண்ணுறாங்க. இப்படி பண்ணி இந்த பணத்தை வந்து வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. என் மூலியமா இன்னொருத்த மூலியமா 10 பேர், அப்படியே 10 பேர் 100 பேர் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இந்த வருமானம்லாம் என்னைக்கு வந்து ஒரேடியாக கட் ஆகுதோ, புதுசாக எவனும் சேரலை அப்படின்னா அன்னைக்கு சுதாரித்து பணத்தை யாருக்கும் அனுப்பாமல் பெண்டிங் வச்சுட்டு
அப்படியே ஊரை விட்டு காலி பண்ணிட்டு பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் விசாரித்த வரைக்கும் இது யார் வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபஸ்ட்டு அப்படின்னா சமூக ஆர்வலர் அசோக் ஸ்ரீநிதி அப்படின்றவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு போலீஸ்காரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தானாக வந்து சைபர் கிரைம் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துது, விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதாவது மறைமுகமாக இவங்க இப்படி பண்ணுறாங்களா போகிறாங்களா அப்படின்ற விசாரணைலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. எங்கே நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் வாட்ஸ்அப் மூலயமா யூடியூப் மூலயமா எல்லாருக்கும் தகவல் தெரிவிச்சு, அதாவது 50 லட்சம் கஸ்டமருக்கும் தகவல் தெரிவித்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல, இதை வந்து கேட்கல அப்படின்னா உங்களுக்கான பண வரவு வராமல் போயிடும், நீங்கள் என்னோடய இதுலேருந்து சப்ஸ்கிரைபர்லேருந்து போயிடுவீங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பரப்பி விட்டு அது மூலயமா தான் மக்கள் பயந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஆஹா எங்கடா இவர் கைது பண்ணால் நம்மளோட எல்லா இதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு போயிடும், பண வருமானம் வர்றதும் போயிடும் அப்படின்றத பயந்துக்கிட்டு மனசை வச்சுக்கிட்டு கருத்தில் கொண்டு தான் நிறைய மக்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்டை சேர்ந்த மக்கள், அதாவது அவங்களோட உறுப்பினர்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்னு வச்சுக்கலாம், அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்தியிருக்காங்க, கலைஞ்சும் போயிட்டாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னா அதுமாரி விஷயத்தை நான் கூட ஆரம்பிக்கலாம். நானே ஒரு ஆப்பை உருவாக்கி ஒன்றும் இல்லை, ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், நீ விளம்பரம் பாருங்கள் அப்படின்னா 5 ரூபா நான் 10 ரூபா கொடுப்பேன். 10 ரூபா கொடுத்து உன் ஆசையை நான் தூண்டுவேன். நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஒருத்தரை ஏமாற்றணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சதுரங்க வேட்டியில் ஒரு வசனம் வரும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நான் ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா நான் 10 ரூபா கொடுப்பேன். டெய்லி 10 ரூபா. நீ இவன் என்ன பண்ணுவான், உன் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டே பரவாயில்லடா டெய்லி 10 ரூபா வருதுடா, ஒரு டீ குடிக்கிற காசு அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துவேன். நீ ரெஃபர் பண்ணால் ஒரு 100 ரூபா கொடுப்பேன், அவன் ரெஃபர் பண்ணால் அவனுக்கு 100 ரூபா கொடுப்பேன். நான் ஒரு ப்ராடக்ட் சந்தையில் வாங்கி சைனாவில் வாங்குவேன், சைனாவில் இது வாங்கி அந்த ப்ராடக்ட் விற்பான். அவன்கிட்ட அவன் என்ன பண்ணுவான், இதை அவனுக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்குவேன், சந்தையில் கிடைக்கிறதா இருக்கும், ஆனால் 100 ரூபா கொடுத்து 100 ரூபா ஒன்று விற்பேன். அவன்கிட்ட வேறு பேரை மாற்றி விற்பேன், அவன் வாங்குவான், அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை கூட போகலாம். ஆனால் நீ 3000 கட்டு, நான் 100 உனக்கு டெய்லி உனக்கு 500 தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அடுத்து 10,000 கட்டு, இன்னொருக்கு நான் ஒரு 1000 ரூபா தருவேன் அப்படி டெய்லி சொல்லுவேன். இந்தமாரி டெய்லி உன்னை ஏமாற்றிட்டே இருப்பேன். நீ 10 பேர் சேர்ப்பேன், அவன் பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுப்பேன், உன் பணத்தை நான் ஆட்டையை போட்டு போயிடுவேன். அந்தமாரி தான் 1 by 1 அப்படி கண்டினியூவாக ஒரு செயின் மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி போய்கிட்டு இருக்கும். என்னைக்கு கடைசியாக ஒருத்தன் அதை வந்து சுதாரித்து வாங்காமல் நிப்பாட்டணும், அவங்க வருமானம் வராமல் நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு சுதாரித்து பணம் மாதம் சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்கல்ல, 54,000 ரூபா, 10,000 ரூபா, 20,000, அதை அப்படியே ஒரேடியாக ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு 3, 4, 5, 6 மாதம் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஆள் இருக்காது, தகவல் இருக்காது, எங்கனே யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி போயிடுவாங்க. இதை சுற்றி மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சக்தி ஆனந்தன் மட்டும் இல்லை, அந்த வந்து பேசுகிறார் அவர் மட்டும் இல்லை, அவர் மூலயமா இன்னொரு பேக்ரவுண்டு குரூப் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னா கோயம்புத்தூரில் பல தொழிலதிபர் இருக்காங்க, அவங்களாம் கூட்டு சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படியேப்பட்ட பெரிய நிறுவனங்கள் யாருமே வரலையே. ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆயுர்வேத ப்ராடக்ட்னு சொல்லி அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் மருத்துவர் பரிந்துரை இல்லாத ஒரு ப்ராடக்டை வந்து வித்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து சைபர் கிரைமே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு 5-6 பிரிவில் கேஸ் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களோட. ஏன்னா போலீஸ் எச்சரிக்கையாக தான் மூவ் பண்ணுவாங்க, திடீர்னு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. எந்த டாக்குமெண்ட்ஸும் நமக்கு கிடைக்காம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஒரு பக்கம் அதாவது அவங்க சைட்லேருந்து ஒரு இது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பொது வெளியில் வந்து யாரும் இது மாதிரி பேசுறதில்லை, எந்த ஃபவுண்டரும் பேசுறதில்லை. ஆனால் இவர் வந்து சக்தியானதை வந்து பேசியிருக்காரு. ஒரு வேளை இது விளம்பரத்துக்காகவா, இன்னும் நிறைய பேர் கூடுவாங்க, நம்ம மேலே நம்பிக்கை வரும், நிறைய பேர் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிக்கலான்ற ஒரு யுக்தியா அப்படின்றது தெரியல. போக போக தான் தெரியும். என்னை கேட்டால் இந்த மாதிரி உழைக்காமல் வர காசு நமக்கு கண்டிப்பாக செரிக்காது, நமக்கு தங்காது. உழைக்கிற காசை ஓட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான். ஸோ நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இப்போ கூகுள் மிகப்பெரிய நிறுவனம், அவங்க நினச்சா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது. ஆப்பிள் இருக்காங்க, எவ்வளோ கோடிகளில் பொருளும் கம்பெனி நம்ம ஊரில் அதானி அம்பானிலாம் இருக்காங்க. அவங்களாம் நினச்சா இதை ஆரம்பிக்கலாமே. அவங்களுக்கு வருமானம் தானே. இப்போ சக்தி ஆனந்தனுக்கு எப்படி வருமானம் வருதோ அதே மாதிரிக்கு அதானிக்கு வருமானம் வரும்ல, அம்பானிக்கு வருமானம் வரும்ல. அவங்களாம் ஏன் இதை ஆரம்பிக்கல, ஏன் அப்படி பண்ணலை அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. இதுமாரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ எம்எல்எம் கம்பெனி ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய கொட்டி கிடக்கு. இந்த காலத்தில் கடந்த 30-40 வருஷமாக ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ
பிழைக்க தெரிஞ்சவங்க பிழைச்சி நம்மளை மக்களை அடிமுட்டலாக்கி ஏமாற்றிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் எப்படி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே புரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே வந்து சாத்தியக்கூறு கிடையாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி அந்த காலகட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வருமானம் இல்லாமல் அப்படி ஸ்டக்காகி நிற்கும் போது எவனாக இருந்தாலும் ஏமாற்றிட்டு போதான் பார்ப்பான். இருக்கிற காசை சேமிச்சுட்டு போதான் பார்ப்பான். உங்களுக்கு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்கன்னா இந்த ஊரில் எவனுமே கிடையாது. ஸோ புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிக்கிங்க. இதுக்கு மேலே அவங்க படித்தவங்களே இந்தமாரி இருக்காங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க படித்தவங்க. இப்போ வருமானம் வர்ற வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வருமானம் வராமல் போயிடுச்சுன்னா நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பேசுகிறது மக்கள் அது கீழே ஒரு வீடியோ போட்டாலும் அது கீழே கமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி ஊற்றுறாங்க, மக்கள் அறிவில்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ஒரு 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 வந்துச்சு. அது ஆப்பை டவுன்லோட் பண்ணுறப்போ சரி நம்மள தான் 2 மணி நேரம் பார்க்க முடியும், சும்மா ஆன் பண்ணி வச்சா அதை விட்டு ஓட போகுது, 5 ரூபா கிடைக்கும்ல அப்படின்ற எண்ணம், அதுதான் ஆசை. அந்த ஆசையை அவங்க தூண்டுறாங்க. அதை வெற்றிகரமாக போயிட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு போகும், எவ்வளோ நாள் போவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் நம்பி ஏமாந்துடாதீங்க. வருமானம் வர்றவங்களும் சரி, இனிமேல் புதுசாக சேர போகிறவங்களும் சரி, கொஞ்சம் யோசிங்க, நிறைய யோசித்து செயல்படுங்க அப்படின்றதோட நிப்பாட்டிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றதோட நிப்பாட்டிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.